தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி சபை தேர்தல்களை இப்போதைக்கு நடத்த வேண்டாம் என எதிர்க்கட்சிகள் சில ஒன்று சேர்ந்து தேர்தல் திணைக்களத்திடம் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள். நேற்று அந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள். அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் தமிழர் பகுதியிலிருந்து மருத்துவர் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான வெயில் நிலவும் என சொல்லப்படுகிறது. அது குறித்த ஒரு செய்தியினையும், அத்துடன் ஆசிரியர்களுக்கான இடமாற்றத்தில் அரசாங்கத்தினுடைய தலையீடோ அரசியல் தலையீடோ இருக்காது என பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் உறுதியாக கூறியிருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் யாழ்ப்பாணத்திலிருந்து கனடா செல்ல முற்பட்ட கணவன் மனைவி இருவரும் கொழும்பு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்று ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக ஒரு கேலி சித்திரம். எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் வடமாகாணத்துக்கு அதிகளவு நிதி ஒதுக்கப்பட்டதற்காக வடமாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்திருக்கின்றார். வடமாகாண மக்களுடைய மனங்களை புரிந்து கொண்டு வடமாகாணத்தில் செய்யப்பட வேண்டிய பணிகளை கருத்தில் கொண்டு இந்த பெருந்தொகை நிதி ஒதுக்கியதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார். அதே வேளையில் வடமாகாண அதிகாரிகளுக்கு அவர் சொல்லியிருக்கின்றார், ஒதுக்கப்பட்ட நிதிகள் அனைத்தையும் முழுமையாக விரைவாக பயன்படுத்த சொல்லி அது மிகவும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் எந்த அளவுக்கு வேகமாக எந்த அளவுக்கு முழுமையாக அந்த நிதியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி போட்டு இன்னும் காணாண்டா இன்னும் கேட்டு வாங்கணுமே தவிர ஒரு காலத்திலையுமே வார காசு திருப்பி அனுப்பக்கூடாதுன்றதான் எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். எப்போவுமே நாங்கள் அடிக்கடி சொல்றது அதுதான். எனவே ஒதுக்கப்பட்ட எல்லா நிதியையும் உடனுக்குடன் பயன்படுத்தணும். அதோட ஆளுநர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்று சொன்னால், வார நிதிகள் எல்லாத்தையும் யாழ்ப்பாணத்துக்குள்ள முடக்க வேண்டாம். ஏன்னு சொன்னால் வீதிகள் அபிவிருத்திக்கு சொல்லி நிறைய காசு வந்திருக்கு தானே. அப்போ அதை யாழ்ப்பாணத்துக்குள்ள முடக்க வேண்டாம். எல்லாரும் தயவு செய்து வன்னிக்கு போங்கோ. வன்னியில மக்கள் நிறைய கஷ்டப்படினோம். நிறைய பாதைகள் இன்னும் திருத்தப்படாமல் இருக்குது. அங்கே போனால் தான் அந்த மக்களின் வலிகள் உங்களுக்கு விளங்கும். எனவே அது சம்பந்தமாக முழுமையான ஆய்வுகள் செய்து வன்னிக்கும் கணிசமான நிதியை ஒதுக்குங்கன்னு சொல்லி ஆளுநர் ஆலோசனை சொல்லியிருக்கார். இது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பு. அதோட தாயகத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், குறிப்பாக இளைஞர் யுவதிகளுக்கு, நீங்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் யாழ்ப்பாணமோ வன்னியோ கிழக்கு மாகாணத்திலேயோ எங்கே வாழ்ந்தாலுமே உங்களோட பகுதிகளில் இருக்கிற அந்த குறைபாடுகள் இருக்குது தானே. இப்போ வீதிகள் எல்லாம் திருத்தப்படாமல் பாலங்கள் எல்லாம் உடைப்பட்டு அதெல்லாத்தையும் உடனுக்குடன் அந்த ஃபோட்டோக்கள் எல்லாத்த கையிலே மொபைல் இருக்குது தானே. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து சமூக வலைத்தளங்கள் நல்லா பரப்புங்க. எங்களுடைய பகுதியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இன்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி அதை சம்மந்தப்பட்ட இப்போ எங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பலாம். அனுப்பினா நாங்கள் போடுவோம் என அனுப்பலாம். மற்றது பிரபலமாக இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் பிடிச்சி அனுப்பலாம். இதை வெளியிடுங்க உங்களோட பேச்சில் என்று சொல்லலாம். நீங்கள் ஆளுநருக்கு அனுப்பலாம். எனவே மக்கள் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கக்குள்ள தான் அது கவனிக்கப்படும். எனவே இளைஞர் யுவதிகள் இந்த விஷயத்தை ஒருக்கா கவனம் எடுத்து செய்யுங்க. அப்படி நீங்கள் வெளிப்படுத்தியக்குள்ள அது ஆளுநருடைய கவனத்துக்கு போகும். பிறகு நிதி ஒதுக்கப்படும். பிறகு உங்களுடைய அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். எனவே எல்லாரும் சேர்ந்து அந்த ஊர் கூடி தேர் இழுக்கிறன்னு சொல்றதானே. எனவே எல்லாரும் சேர்ந்து செய்யக்குள்ள நிறைய நல்ல விஷயங்களை சாதிக்க முடியும். மன்னாரில் வைத்தியர் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். அவர் குழந்தை நல மருத்துவராம். இப்போ கொஞ்ச காலமாக ஹாஸ்பிட்டல் பக்கமே வரையிலையாம். என்னன்னு சொல்லல, ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறார் இல்லையாம். அவர்கிட்ட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்காம். அப்போ அவருக்கு என்ன நடந்தே தெரியல. நாட்டில் தான் இருக்காரா இல்லை நாட்டை விட்டு வெளியில் போயிட்டாரா என்னன்னு தெரியல. மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் அறிவிக்காமல் இப்போ கொஞ்ச காலமாக மருத்துவமனை பக்கமே வெறியன்னு சொல்லப்படுது. இதனால் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு வர குழந்தை பிள்ளைகள் சம்பந்தமான நோயாளர்கள் எல்லாம் வவுனியாவுக்கு அனுப்பப்படுகின்றார்களாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் வருபவர்கள் எல்லோரும் இப்பொழுது வவுனியாவுக்கு அனுப்பப்படுகின்றார்களாம். இந்த குறிப்பிட்ட இந்த மருத்துவர் பணிக்கு வராத காரணத்தால் அவருக்கு என்ன நடந்தே தெரியல என்று சொல்லி மருத்துவமனை வட்டாரங்கள் சொல்லுது. அதே வேளையில் வவுனியா வைத்தியசாலையில் இருந்து ஒரு குழந்தை நல மருத்துவர் ஒன்றை தற்காலிக அடிப்படையில் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு தரச் சொல்லி வைத்தியசாலை நிர்வாகம் கேட்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக கடுமையான வெயில் நிலவும் என சொல்லப்படுகின்றது. எந்தெந்த பகுதிகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வடமாகாணம், வடமத்திய மாகாணம், வடமேற்கு மாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம், ரத்னபுரி மற்றும் மொனராகலை போன்ற பகுதிகளில் கடுமையான வெயில் நிலவும் என சொல்லப்படுகிறது. இந்த வெயில் மே மாதம் வரைக்கும் இருக்கும் என்று சொல்லப்படுது. எனவே பொதுமக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்கும்படியும், அதிக அளவு தண்ணீரை பருகும்படியும், முடிஞ்ச வரைக்கும் வெயில்களால் போறதை தவிர்க்கும்படியும் எங்கேயாவது நிழலான பகுதிகள் இருக்க சொல்லப்படுது. அதேவேளை
வேளையில் பிள்ளைகளை வாகனங்களுக்குள்ள தயவு செய்து கவனிக்காமல் விட்டுற வேண்டாம் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல முதியவர்கள் மீதும் கூடுதல் கவனம் எடுக்கும்படியும் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே முடிந்தவரை எல்லோரும் நிறைய தண்ணி குடித்து மெல்லிய ஆடைகள், மெல்லிய கலருள்ள ஆடைகளை அணியும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மே மாதம் வரைக்கும் இந்த கடுமையான வெயில் இருக்குமாம். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வெயில் தொடர்ந்து இப்படியே நீடிச்சா இந்த நீர்வளங்கள் கூட தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனை நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை சொல்லியிருக்குது. நீர் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி 9 வருடங்களுக்கு பிறகு அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் மீண்டும் அறிவித்திருக்கின்றது. நேற்று முன்தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இந்த அதிகரிப்பு சம்பந்தமாக அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இது 9 வருடங்களாக, கடந்த 9 வருடங்களாக இலங்கையில் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என சொல்லப்படுகின்றது. இது சம்பந்தமாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறார். இந்த அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு எப்படி இடம்பெறும் என்று சொல்லி நிறைய பேருக்கு தெளிவில்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அதாவது கட்டம் கட்டமாக தான் இந்த சம்பளம் அதிகரிக்கும். இப்போ ஒரே அடியாக ஒரே வருஷத்தில் அதிகரிக்காது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்று சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், இப்போ புதிதாக தெரிவு செய்யப்படுற ஒரு ஆசிரியர், பணிக்கு அமர்த்தப்படுற ஒரு ஆசிரியருக்கான இப்பத்திய சம்பளம் எவ்வளோண்டா 31,490 ரூபாய். 31,490 ரூபாய் இப்போதைக்கு. இதுவே ஏப்ரல் மாதத்திலிருந்து, இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அந்த சம்பளம் 39,211 ரூபாவாக அதிகரிக்கும். 39,211 ரூபா. அதுக்கு பிறகு 3 வருஷம் கழிச்சு படிப்படியாக அதிகரித்து 3 வருடத்தின் முடிவில் அந்த சம்பளம் 53,060 ரூபாவாக இருக்கும். 53,060 ரூபாவாக இருக்கும். எப்போ என்று சொன்னால் 3 வருஷம் கழிச்சு. எனவே கட்டம் கட்டமாகத்தான் சம்பளத்தை அதிகரிக்கணும். ஒரேடியாக அதிகரிக்கலன்றதை எல்லாரும் கவனத்தில் எடுக்கும்படி தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களுக்கான இடமாற்றத்தில் அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்காது எனவும், அரசியல் தலையீடு இருக்காது எனவும் பிரதமரும் கல்வி அமைச்சருமாகிய ஹரணி அமரசூரிய அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். இனிமேல் அரசியல்வாதிகளை பிடிச்சி, அவைண்ட செல்வாக்க பிடிச்சி, யாராவது தாடி வச்சுக்கிறாக்களுக்கு கடிதம் எல்லாம் எழுதி கொடுத்து நீங்கள் இடமாற்றம் கோரலாம்ன்றதெல்லாம் இனி நடக்கிற கதை இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு சபை ஒன்று இருக்குது. அது என்ன சபை என்று சொன்னால் ஆசிரியர் இடமாற்ற சபை. அந்த ஆசிரியர் இடமாற்ற சபை எடுக்கிற முடிவு தான் முடிஞ்ச முடிவே தவிர எந்த ஒரு அரசியல்வாதியை நீங்கள் பழக்கம் பிடிச்சோ அல்லது அவருடைய செல்வாக்கிலேயோ இடமாற்றம் கோர முடியாது. இதுக்குள்ள அரசியல் தலையீடோ அரசியல்வாதிகளுடைய தலையீடோ இருக்கவே இருக்காது என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் உறுதியாக கூறியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில். எனவே பழைய விளையாட்டுகள் எல்லாம் இனி சரிவராது. எல்லா முடிவுகளையும் ஆசிரியர் இடமாற்ற சபை அவர்கள் தான் இந்த முடிவுகளை எடுப்பார்கள் என்று சொல்லி ஹரணி அமரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் இப்போ நாட்டில் நிறைய இடங்களில் ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை இருக்குத்தானே, அந்த பற்றாக்குறையும் எல்லா விதமான பற்றாக்குறையும் இந்த வருட கடைசிக்குள்ள நிரப்பப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். என்னோட அடுத்த வருஷம் கல்வி திட்டத்தை மாற்ற போயினோம். எனவே அதுக்கு தான் இப்போ அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷ பட்ஜெட் இருக்கு தானே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வித்துறைக்கும் நிறைய காசு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வடமாகாணத்துக்கு நிறைய காசு ஒதுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி கல்வி மேம்பாட்டுக்கு கல்வித்துறைக்கு சொல்லி நிறைய காசு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கல்வியாலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ன்றதான் இப்போதைய அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அது உண்மையில நல்ல விஷயம். கல்விகளால் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். எனவே ஆசிரியர் இடமாற்றத்தில் இனிமேல் அரசியல் தலையீடு இருக்காது என பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் உறுதியாக கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கனடா செல்ல முற்பட்ட ஒரு தம்பதியினர் கொழும்பு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் 17ஆம் தேதி இரவு 8:30 அளவில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த கணவனும் மனைவியும் கணவருக்கு 40 வயது, மனைவிக்கு 34 வயசு. 2 பேரும் கொழும்பு கட்நாயக்கா ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கணும். முதல்ல ஜப்பானுக்கு போகிறதுக்கு, ஜப்பானில் இருக்கிற நரிட்டா என்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கனடாவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவையல்கிட்ட இருந்த விசா போலி விசாவாம். அப்போ இவைய நடவடிக்கையில் அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்த பிறகு குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள்கிட்ட வேண்ட பாஸ்போர்ட் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒப்படைச்சு விசாரிச்ச பிறகு தான் தெரிய வந்திருக்கு அது போலி விசான்னு சொல்லி. அப்போ 2 பேரும் உடனடியாக கைது செய்யப்படினோம். அவையல்கிட்ட விசாரணை மேற்கொள்ளைக்குள்ள அவைய சொல்லியிருக்கணும், இதுக்கு நாங்கள் 80 லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறோம். ஒரு தரகருக்கு 80 லட்சம் ரூபா கொடுத்து இந்த விசாவை நாங்கள் செய்விச்சனாங்கன்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கணும். எனவே அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே கைது செய்யப்பட்ட கணவன் மனைவி இந்த இருவர் மீதான விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன.
எதிர்க்கட்சிகள் சில ஒன்று சேர்ந்து நேற்று தேர்தல் திணைக்களத்துக்கு போய் கடிதம் கொடுத்திருக்கணும். உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்தி வைக்க சொல்லி. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தலை நடத்துங்கோன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தது இவையல் தான். நான் எத்தனையோ ஆசிரியர் தலையங்கம் எல்லாம் படிச்சுக்கிறேன். யாழ்ப்பாணத்திலிருந்து வர பத்திரிகைகளில் இந்த அரசாங்கம் தேர்தல் நடத்தாமல் இழுத்தடிக்குது, தேர்தல் நடத்துகிற எண்ணமே இவைக்கு இல்லை, பழைய அரசாங்கங்கள் மாதிரி தான் இவையல் என்றெல்லாம் சொல்லி கணக்கு ஆசிரியர் தலையங்கம் நானே வாச்சிக்கிறேன். இப்போ அவையல் அப்படியே பிளேட்டை மற்ற பக்கம் மாற்றி அரசாங்கம் அவசரப்படுது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்துறது அவசரப்படுதாம். ஏன் அவசரப்படினமாம்டா, இப்போ அரசாங்கத்துக்கு நல்ல செல்வாக்கு இருக்காம், இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த செல்வாக்கு இல்லாமல் போயிடுமாம். எனவே செல்வாக்கு இருக்கைக்குள்ள தேர்தலை நடத்தி நிறைய இடங்களை கைப்பற்றதுக்கு அவையில் முயற்சி செய்யணுமாம் என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்லினோம். அப்போ எதிர்க்கட்சிகள் உங்களுடைய செல்வாக்கு எங்கே போயிட்டுது, உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையா? அப்போ உங்களுக்கு செல்வாக்கு இப்போ இல்லைன்றதை நீங்கள் ஒத்துக்கொள்றீங்களா? அதுவும் இந்த பட்ஜெட் வந்த பிறகு செல்வாக்கு இல்லைன்றதை அவையிலே ஒத்துக்கொள்ளினம் போல நடக்குது. அப்படி இல்லைன்னா தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியானே, அதில் என்ன நடக்குதுன்னு. எனவே இந்த இறுதி முடிவு எடுக்க வேண்டியது தேர்தல் திணைக்களம் தான். ஏனென்று சொன்னால் தேர்தல் திருத்த சட்டம் மூலம் எல்லாம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது, போன 17ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டு எல்லாமே ரெடி. இப்போ தேர்தல் திணைக்களம் அந்த தேர்தலுக்கான திகதியை எந்த நேரத்தில் வேணும்னா அறிவிக்கலாம். இந்த காணொலியை நீங்கள் காலமையில் பார்க்கக்குள்ள அதுக்கான அறிவிப்பு சில வந்தும் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் எந்த நேரமும் தேர்தல் திணைக்களம் அந்த முடிவு எடுக்கலாம். அதில் அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்காது என்று சொல்லப்படுது, இருக்கவும் முடியாது. எனவே இந்த தேர்தலை ஒத்தி வைக்க சொல்லி இப்பொழுது எதிர்க்கட்சிகள் கேட்டிருக்கின்றன. எஸ்ஜேபி கட்சி உங்களுக்கு தெரியும், சஜித் பிரேமதாசோட கட்சி, மற்றது எஸ்எல்பிபி மொட்டு கட்சி, அதோட எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி எல்லாரும் சேர்ந்து கும்பலா போய் கேட்டிருக்கணும் தேர்தலை ஒத்தி வைக்க சொல்லி. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சொல்லுங்க, இவன் கோரிக்கை சரியா பிழையா? இப்ப தேர்தலை இப்ப நடத்தணுமா ஏப்ரல் மாத கடைசியில, அல்லது ஒத்தி வைக்கணுமா? இவர்களுடைய இந்த கோரிக்கையில நியாயம் இருக்கா? அதனால தான் சும்மா சொல்றதுக்கு ஒரு சாட்டும் இல்லாமல் ஓஎல் எக்ஸாம் வருது, சித்திர புத்தாண்டு வருது, நாங்கள் எல்லாரும் வெடி கொளுத்தணும் என்று சொல்லி சும்மா சொல்லி கொண்டிருக்கணுமான்றதை மக்களாகிய நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் அறிஞ்சு கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கையில் ஒரு பிட்டிய ஃபைல் ஒன்றை தூக்கி கொண்டு போகிறார். அந்த ஃபைல் எழுதி கிடக்குது பட்ஜெட் யோசனை என்று சொல்லி எழுதி கிடக்குது. அதாவது பட்ஜெட்டை கொண்டு போகிறார். அங்கே பக்கத்தில் நின்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்க்குறார். பார்த்து ஒரு கதை சொல்கிறார். என்னென்னு சொன்னால், இதைத்தான் நானும் செய்ய இருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இதைத்தான் நான் செய்ய இருந்தேன் என்று சொல்லி அதுக்கு ஜனாதிபதி கொஞ்சம் நக்கலாக கேட்குறார். அப்படியோ என்று சொல்லி கேட்குறார். இந்த கேலி சித்திரம் தமிழில் இருக்குது, தமிழ் பத்திரிகை ஒன்றில் வந்தது. எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். எனவே பட்ஜெட் என்று சொன்னாலே அது ரணில் விக்ரமசிங்க தான், நாட்டினுடைய பொருளாதார மீட்சி என்று சொன்னாலே அது ரணில் விக்ரமசிங்க தான் என்று சொல்லி ஒரு பிம்பம் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. அது இப்போ உடைக்கப்பட்டிருக்கிறது, சுக்கு நூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவாலும் எல்லாமே முடியும் என்று சொல்லி இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கும்போது நீங்க நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.